யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராய். இந்த இத்தனை சிவாக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பெரிய சபையில பரமசிவனா இங்கே வந்து இருக்கிற பூஜ்ய ஸ்ரீ ரமண சரண தீர்த்த சுவாமிகள் இந்த 7 நாளும் பகவானுடைய யோகி பகவானுடைய ஆராதனை 23வது ஆராதனை விழாவோட ஒரு ஹைலைட் அம்சமாக இந்த சப்தாகம் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் சிவா அனுபவம் அள்ளி கொடுத்தாருன்னு சொல்லணும். அது எத்தனை பேர் அள்ளிட்டோம்னு தெரியாது. நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கிளிம்ஸாவது இருக்கும். அதனால இது வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ரவண யோகம் எல்லாரும் காதை கொடுத்து கேட்டிருக்கோம். ஞான ஸ்வரூபமா இருந்து நம்மளை பூரணமாக்கணும் அப்படிங்கிற ஒரே இதுல இந்த ஹை லைட்னு சொன்னேனே, நமக்கு ஹையஸ்ட் லைட்டை எடுத்து சொல்லியிருக்க. அதனால வந்து நம்ம நன்றியெல்லாம் இவர்கிட்ட சொல்ல முடியாது. நன்றியோட இருக்கிறது எப்படின்னா, இந்த ஸ்ரவண யோகத்துல நம்ம கத்துனது அத்தனையும் திரும்ப 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 மனனம் பண்ணி அதுல ஒரு தெளிவு வந்து அதுக்கப்புறமா அது தியானமா மாறணும் இல்லையா? அதுதான் நம்ம வந்து மனசுல நன்றியோட இதை நினைச்சு பார்க்கறதுங்கிறது. அன்புனா அன்பு ஸ்வரூபமா ஸ்ரீ ஸ்ரீ கணேசன்னா இங்க வந்து இந்த சபையில அவர் இல்லைன்னா அந்த இடம் ரொம்ப காலியா தெரியும். எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஒரு நாள் வரலன்னு நினைக்கிறேன் இல்லை. அதனால அந்த ஒரு சபையோட முழுமை வந்து அவரோட அன்புனால அவருடைய இருப்புனால நீங்க எல்லாரும் பார்த்துருப்பேன். எப்படி சுவாமிஜி வந்து அப்படி ஒரு அன்போடு அவர்கிட்ட போகுது. அவர் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பரஸ்பர அன்பு வந்து நம்மளோட உள்ளத்துல ஏதோ ஒரு ஆழமா போய் தொடும். அந்த மாதிரி ஒரு அன்பு ஸ்வரூபமா இங்க வந்து இந்த சபைக்கு ஒரு நிறைவு கொடுத்துருக்க. இந்த சமயத்துல இது சிவராத்திரியா இருக்கிறதுனால அமித தேஜஸ்ன்னு சொன்னார், அந்த ஹையஸ்ட் லைட். அதை பத்தி 7 நாள் கிடைக்கிறதோட இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் எப்பவுமே ஒரு விஷயம் பகவான், அதாவது யோகி பகவானை பத்தி பேசுறது நினைவு கூறுறது வழக்கம். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் எல்லாரும் ஒரு இதனுடைய அதாவது தொடர்ச்சியா கண்டினியூவேஷனா கேட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பகவான் சொல்லுவார், பெரிய பெரிய ஞானிகள்லாம் எப்பவுமே பிக்ஷு ரூபத்துல தான் வருவார். இந்தியா முழுக்க திருவண்ணாமலையில ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி இருந்த போது இந்த கோவில்ல உட்கார்ந்துருப்பார். கண்ணங்களே எங்கோ வெள்ளையா இருந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து போட்டு இருப்பார். அது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. குளிச்சதே கிடையாது வருஷ கணக்குல. இந்த கண்ணங்களேன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கிட்டக்க அதில் சாங்கின உட்கார்ந்துருப்பார். எங்கெங்கேயோ இருப்பார். அவருக்கு நிறைய ஹார்ன்ஸ் உண்டு. அதை நம்ம தேடிதான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு காலத்துல நான் இந்த ஒரு ஆருத்ரா தர்ஷன் நாள் அது போன வருஷமே இதை ஷேர் பண்ணிட்டேன். அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம திரும்ப 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 மனசுக்குள்ள நினைவு கூறது ஒரு சிவானுபவமா இருக்கும். அதனால சொல்றேன். வந்து உட்கார்ந்துட்டு இருந்த அவரை பார்த்தா சட்டுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு பெரிய மகாத்மா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு தெரியாது. நான் அவரை தேடி போறேன். போய் அவர் வீட்டு முன்னாடி இருந்தா அது பூட்டி கிடக்க. அங்க இருக்கிறவா சொல்றா, சுவாமி வந்து கோவில்ல இருக்கார் அப்படின்னு. சரி ஓடி வர கோவில். ஓடி வந்தா அத்தனை கூட்டம் சாரியா போயிருக்கு. உள்ள நடராஜருக்கு அபிஷேகம் நடந்துருக்கு. அதனால அத்தனை பேர் போயிருக்கா. அவன் இந்த பக்கம் திரும்பல அந்த பக்கம் திரும்பல. உள்ள இருக்கிற நடராஜ அபிஷேகம் ஒன்றுதான் அவள் குறிக்கோள். நான் வந்து நேர இவர் எங்க இருக்கான்னு தான் பார்த்து வந்ததுனால அவர் வந்து அந்த சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. ரொம்ப சின்ன கூட்டம். நான் வந்து தள்ளி நின்றுட்டு இருந்தேன். அவர் ஒரு சில சமயத்துல ரொம்ப கண்ணசீவிலே நம்மளை கூப்பிடுவார். நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அன்னைக்கு அந்த மாதிரி கூட்டம் என்ன வந்து உட்கார சொன்னேன். உட்கார்ந்து இப்படி திரும்பி பார்த்தா இவர் கூட்டம் கூட்டமா உள்ள போயிருந்துருக்கா. இவரை சுத்தி ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. இவரோ பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப அவரோட கண்ணை பார்க்கிற வரையில நமக்கு அவர் யாருமே அடையாளம் கண்டுக்க முடியாது. அப்போ நான் நினைச்சுக்கிறேன், எல்லாரும் எப்படி உள்ள இருக்கிற ஒரு சிலைக்கு அபிஷேக மட்டத்துக்கு இப்படி போறா. அந்த சிவன் அந்த நடராஜர் வந்து இங்க ஃப்ரெஷ் அண்ட் ரெட்ல உட்கார்ந்து இருக்க. இவர் இப்படி உட்கார்ந்து இருக்க, நமக்கு தரிசனம் கொடுத்துருக்க, நம்ம கூட எல்லாம் பேசிட்டு இருக்க. நமக்கு அத்தனை சொல்ற, நம்மளை பூர்ணமாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்க.
இவரை பத்தி தெரிஞ்சுக்காம இவளாரு நேர பிளைண்டா இப்படி போறாரு, பிளிங்கர்ஸ் மாட்டின ஹார்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்ப என்னுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படித்தான் இருந்தது. நான் நினைச்சுக்கிறேன், உடனே எனக்கு அது ஞாபகம் வருது. கணேசன் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுவாமி சொன்னார் இல்லையா, அந்த இதுல மயானத்துல எப்படி வந்து யோகி பகவான் குதிச்சு குதிச்சு அந்த சமயத்துல எல்லாம் இந்த வாயாலேயே டமரு ஒலி எழுப்பிப்பாரு. அப்படிதான் சொன்னாரு, வாயாலேயே டமரு ஒலி எழுப்பின்னு ஒரு ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாபுக்கு தாவி தாவி குதிப்பார், சுழண்டு சுழண்டு ஆடுவார். அப்படிலாம் அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கார். அதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வரவே மனசுல ஒரு ஏக்கம். இவர் அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடினதை நம்ம பார்க்க மாட்டோமா? எனக்கு ஆருத்ரா தர்ஷன்ங்கிறது டான்ஸ் ஆஃப் சிவா தானே, பார்வதி தேவிக்காகவும் இன்டிமேட் டிசைப்புக்காகவும் அவர் பண்ணின நடனம்னு சொல்லுவார். அது ஞாபகம் வச்சு இந்த ஏக்கம் வருது எனக்கு கூடவே. அப்போ அந்த ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகவே என்னையே அறியாம வாயை விட்டு நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆருத்ரா தர்ஷன் டேயா இருக்கு, இந்த சிவா இன்னைக்கு நடனம் ஆட மாட்டாரா? அதை நான் அப்படி ஆழமா நினைச்சு வாய் விட்டு வெளியில கேட்டுட்டேங்கிறது கூட எனக்கு தெரியல. கேட்ட பிறகு எனக்கு சப்த நாடி ஒடுங்கிருக்கேன்னா அப்படிலாம் கேட்க மாட்டான் அவர் எழுத்தாப்பு. இது எப்படி வந்தது வாயிலன்னு தெரியல எனக்கு. அவருடைய பதில் இன்னும் விசித்திரமா இருந்தது. அவர் சொன்னார் ஒய் நாட், ஒய் நாட் அப்படின்னு. அவர் சரியாக நம்ம காதால கேட்டோமா, அப்படியே பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னா சாதாரணமா நம்ம அதிக பிரசித்தனமா என்ன பண்ணினாலும் நம்ம வெளில பிடிச்சிருக்காரு. அதனால நாங்கெல்லாம் ரொம்ப பயனா அவர்கிட்ட அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவரை விட்டு நகரவே முடியாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே சமயம் நம்ம எதையாவது பண்ணிட்டோன்னு அடுத்த நிமிஷம் அவர் வெளியில போகணும்னு சொல்லிடுவார். அதனால பயந்து பயந்துதான் அவங்க உட்கார்ந்து இந்த மாதிரி கேட்ட ஒரு ஒய்நாட்டு சொன்னவரே எனக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அடடா, இப்பேற்பட்ட ஒரு பதில் வந்து பகவான்கிட்டேருந்து வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு அவர் நடனம் ஆட போற, நம்ம அந்த காட்சியை கணேசன் நான் சொன்ன அந்த காட்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், அதுவும் நடராஜருடைய ஸ்தலத்தையே பார்க்க போறோம் அப்படிலாம் நினைச்சு உட்கார்ந்துருக்கேன். அந்த சமயம் வந்து ஒரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்கணும். அந்த கூட்டத்துல இந்த காய்கறி விற்கிற அம்மா அன்னைக்கு மோர் கொண்டு வந்திருக்கா அவர் கூட. அவர் சொல்றா, சாமி எம்மா நாளாச்சு சாமி, தும்மா தூண்டு மோர் எடுத்துக்கோ சாமி அப்படின்னு என்னமோ கேட்டுருக்கா. அவர் வந்து குழந்தையாட்ட வாண்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கேங்க. நான் வந்து இவர் சிவனோட நடனம் ஆட போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆனந்தமா உட்கார்ந்துருக்கேன். திடம்னு ஒரு காத்து அடிச்சு. அந்த சமயத்துல சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட போனவா எல்லாருக்குமே தெரியும், ஒரு கார்னர் கிளான்ஸ் தான். இப்படி பார்ப்பார், உடனே முகத்தை திரும்பிப்பார், திரும்ப இப்படி பார்ப்பார், அப்படி திரும்பிப்பார். முழுசா அவரோட கண்ணை பார்க்க முடியாது. என்கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் கண்ணை பாருன்னே கொஞ்ச நேரம் பார்க்க வச்சார். அந்த மாதிரி இருக்கும் அவரோட கண்ணு, அப்படி ஒரு ஒளியோட இருக்கும். அன்னைக்கு அது மாதிரி பார்த்துட்டு இருந்தார். So he knew the thoughts that were going on in my mind. அதுக்கப்புறம் இவர் ஏதோ பாட போறாரு, திடீர்னு எப்போ வேணா எழுந்து ஆடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கே ஒரு பெரிய காத்து அடிச்சுது. நாங்க உட்கார்ந்து இருந்தது ஒரு அஸ்வத்தா மரத்து கீழே. அந்த காத்து அடிச்சோன்னா அந்த இலைகள்லாம் சல சல சலன்னு ஒரு சத்தம் கேட்டது. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டோம் நம்ம சாதாரணமா. அன்னைக்கு வந்து பகவான் திடீர்னு எங்களை பார்த்து, தேவ்கி சி சிவா இஸ் டான்சிங் அப்படின்னு அப்படி மேல பார்த்தார். நானும் அவரை பார்த்த இடத்துல பார்த்தா அந்த இலையெல்லாம் இப்படி ஆடிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு இலையும் அப்படி ஆடிட்டு இருந்தது. There was a certain rhythm and beauty in it, but I was in no mood to appreciate it. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. 100 தடவை அதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க, எதுவுமே நினைக்காம இருந்திருக்கும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது. உடனே நான் பார்த்துட்டு இருந்துச்சுக்கிறேன், இது என்னது, நம்ம 100 தடவை அதை பார்த்துப்போம், எதுவே பெரிய விசேஷமா அவர் சொல்றாரு. ஒருவேளை இவர் டான்ஸ் ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி இவர் சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன், சந்தேகம். அதுக்கப்புறம் இல்ல இல்ல அதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்காத ஒரு விசித்திரமான ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு சமாதானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாத நான் புரிஞ்சுக்கலன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அத்தனை கான்வர்சேஷனுக்கு நடுவுல திட்டம்னு சொல்ற, தேக்கி சி சிவா இஸ் டான்சிங். பார்த்தா மேல பார்த்தாக்க கிளியர் ப்ளூ ஸ்கை, ஒரு மேகம் கூட இல்லை. அதுல 3 வெள்ளை பறவைகள், அது அழகா அப்படி ஒரு இதோட கிளைட் ஆகிட்டு இருக்கு. ஒண்ணு கீழே ஒண்ணு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மேஷன்ல அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு மூவ்மெண்ட், அப்படி ஒரு ரிதம் இருக்கு, ஒரு அழகு இருக்கு. அதை அப்படி பார்க்கிறேன். அப்ப கூட எனக்கு மனசுல என்ன வருது, இந்த ராமகிருஷ்ணர் பார்த்திருந்தாருன்னா இந்த சின்ன பையனா ராமகிருஷ்ணத்தை கட்சி அவர் அந்த இடத்துல மூர்ச்சியாகி விழுந்துருவார். அவருக்கு ஒரு சமாதி வந்து நம்ம அப்படி பார்க்கலாம், அழகா இருக்கு, முன்னைய விட இப்ப இது பெட்டரா இருக்கு, இன்னும் அழகா இருக்கு. ஆனா எதுக்கு இதை சொல்றாரு, இதுவும் இது ஒரு ஆடாம இருக்க போறதுக்கு எக்ஸ்கியூஸோ அப்படின்னு மறுபடியும் எனக்கு தோணும். நம்ம புத்தி அப்படிதான் இருக்கும். அந்த
மாதிரி எனக்கு மறுபடியும் அப்படி தோணிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா, நமக்கு புரியலங்கிறது. விடமாட்டார், நம்ம புரிஞ்சுட்டவரையும் விடமாட்டார். அதுக்கப்புறமா அந்த சமயத்துல ஒரு மாமி அங்க வந்தார். அந்த மாமி வந்து ஒரு கேரியர் எடுத்துட்டு ஒரு இலைய சுருட்டி வச்சுன்னு வந்திருக்கேன். அந்த மாமி சொன்னா, வந்து சுவாமி இன்னைக்கு நான் களி கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு களி ரொம்ப பிடிக்குமே, அதனால களி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் உடனே இது ஓரமா வெயி அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி என்னை பார்த்தார். அந்த கூட்டத்தில் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்படி கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னு விட்டார். கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் உட்கார வச்சுருந்தேன். அந்த மாமியை பார்த்து அந்த இலையை போடு, இவா முன்னாடி இலையை போடு, இந்த அம்மா முன்னாடி இலையை போடு அப்படின்னு. அந்த மாமி இலையை போடுறா. எனக்கு அந்த மாமி முகத்தை பார்க்கவே பயம். ஏன்னா பகவானுக்கு கொடுக்கணுங்கிறக்கா களி கொண்டு வந்திருக்கேன். பகவான் வந்து யாரோ ஒரு உம்மனை கொட்டிங்க உட்கார வச்சு இவளுக்கு போடுங்கிற. அந்த அம்மா முகத்தை பயந்துட்டே பார்த்தா அந்த அம்மா முகத்தை ஒரு புன்சிரிப்பு. சரி, இவ பக்குவமான வாப்பல இருக்கு, பகவான் கிட்ட வந்து அவரோட இதுக்கெல்லாம் வேவ்ஸ்க்கெல்லாம் பழகின வாப்பல இருக்கு நினைச்சுன்னு கொஞ்சம் ஒரு நிம்மதியா இருந்தது. அப்புறம் அந்த மாமி வந்து களியை வச்சா, அந்த கூட்டை வச்சா, வச்சுட்டு பகவான் என்னை பார்த்து சாப்பிடு அப்படிங்கிற. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அது ஒரு கோவில், அருணாச்சலேஸ்வர் கோவில். கூட்டம் கூட்டமா ஜனங்கள் உள்ள போயிட்டு இருக்கா. வந்து இவரை சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கா. அத்தனை பேர் முன்னாடி கோவில்ல ஒரு இலையை போட்டு அதுல களியை வச்சு கூட்டை வச்சு நீ சாப்பிடுங்கிற. ஆனா அவர் சொன்னா நமக்கு வந்து வேற அதுக்கு மேல வாக்கு கிடையாது. அதனால அதை சாப்பிடலாம் இப்படி புரியுறேன். அந்த இலைக்கு கொஞ்சம் தள்ளி வேகமா ஒரு மரவட்டை வந்து, அந்த மரவட்டை வந்து பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கும் சின்ன வயசுல இருந்து. அது ஒரு கருப்பா இருக்கும், 2 பக்கம் மஞ்சள் புள்ளி இருக்கும், ரொம்ப வேகமா வேற வரும். ரொம்ப கிட்டக்கு வந்துருக்கு. அடுத்து அந்த இலையில ஏற போகுது. எனக்கு ஒரே பயம். என்னன்னா அது ஏறி எடுத்து நமக்கு வாந்தி வந்துருமா, இல்லை வரவேற்பு தாங்காம வாந்தி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். என்னுடைய ஃபோக்கஸ் வாஸ் ஆன் தட். அப்போ வந்து பகவான் அங்க உட்கார்ந்துருக்க, யோகி பகவான் அந்த இடத்துல இருக்கார், இவர்கிட்டே இருக்கார், இது ஒரு கோவில், எல்லாம் மறந்து போச்சு. மை என்டையர் ஃபோக்கஸ் வாஸ் ஒன்லி ஆன் தட். யோதி ஏறிட போறதே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருக்கேன். அந்த பின்னாடியிலே ஒரு கர்ஜனை, ஒரு பூமிங் வாய்ஸ், தேவ் சி சிவா இஸ் அப்படிங்கிற. அந்த மரவெட்டை எது இந்த ஒரு பொருள் அருவருப்பா எனக்கு இருந்து வாந்தி வந்துருமா நான் நினைச்ச நிலையில அவர் பின்னாடியிலேருந்து சொல்றார், சிவா இஸ் டான்சிங். அப்போ வந்து அவர் அந்த அவரோட அந்த பூமிங் வாய்ஸும் அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் தான் சம்திங் ஹேப்பன் டு மீ. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. when I looked at that, அந்த இதை பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்த சிவனோட அசைவு எனக்கு அப்படிங்கிற அந்த ஞானம், ஒரு உணர்வா வந்தது. அப்ப அதுல வந்து ஒரு பியூட்டியை பார்க்க முடிஞ்சது, ஒரு ரிதமை பார்க்க முடிஞ்சது, ஒரு கிரேஸ்ஃபுல் மூவ்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. அந்த செகண்ட் எனக்கு அது புரிஞ்சு, நம்ம அசையறது எல்லாமே சிவனுடைய அசைவு தான். நான் அசைந்தால் இந்த உலகம் அசைவுன்னு சொல்றாரு இல்லையா, எல்லா அசைவுமே இந்த சிவன்டேன்னு வரக்கூடிய அந்த அசைவு தான். அது அத்தனையும் சிவமயமா தான் இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, சிவா சிவான்னு கூப்பிடுவோம் அந்த திருவண்ணாமலையில. இத்தனை சிவாக்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு பீயிங்கா உட்காரல, பல இண்டிவிஜுவல் பீயிங்ஸா உட்கார்ந்துருக்கோம், அவரோட சிந்தனைகளோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த வந்து பகவான் என்கிட்ட சொல்லிட்டார் ஒரு வாட்டி, நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேடி அந்த காலத்துல இந்த சமயத்தில் வீட்டுக்கு முன்னாடியே இந்த ரொம்ப தேடி 3 நாள் கூட தேடுவா, அவர் கிடைக்க மாட்டார். அந்த சமயத்துல ஒரு கப்பல் வந்து கேட்டாரா, சுவாமி உங்களை தேடி பார்க்குறோம், கண்டே பிடிக்க முடியல, நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அப்படின்னு பின்னாடி இருக்கிறவாள்னா சொன்னா, எனக்கு என்னன்னா என்னை பார்த்து எங்க இருக்கேன்னு கேட்கிறேன். காலங்காலமா இந்த அருணாச்சலேஸ்வர் கோவில்ல இருக்கேன். நான் மேட்னஸ்ல சொல்லணும்னா காலங்காலமா அருணாச்சலேஸ்வர் கோவில்ல இருக்கேன். இந்த சரீரத்தை இப்போ 20 வருஷமா இங்க இருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவன் பரமசிவா தானே, அதாவது சுப்ரீம் சிவா. அந்த மாதிரி இருந்துதான் அவரை வந்து எங்க எல்லாருக்கும் சின்ன அங்க என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லீலை மூலமா சொல்லி கொடுத்துருவார். அந்த பரமசிவனை இன்னைக்கு நான் எல்லாருமா சேர்ந்து நினைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு அனுபவத்தை, இது சிவா அனுபவம், எனக்கு ஏற்பட்ட சிவா அனுபவம். அதனால நானும் என்னுடைய சிவா அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வந்து இந்த 7 நாளும் இந்த ஒரு பேர் அனுபவமா நம்ம இதை அனுபவிச்சோம். டைம் போனதே தெரியல, வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா அவர் முடிச்சுட்டு இருப்ப. இது எப்படி நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. இது ஒரு ஞானம் இல்லையா? ஆனால் நம்ம இதோட விட்டுறக்கூடாது. இங்க நம்ம கேட்டதெல்லாம் திரும்ப மனசுக்கு கொண்டு வர மனன யோகம். அது
அதுக்கப்புறம் அதுல ஒரு தெளிவு, நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது ஒரு தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் அதுல நம்ம ஆழ்ந்து தியானத்தோட போனாங்கன்னா கடைசியில சமாதி. ஆனா எங்களுக்கு பகவான் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இறைவனுடைய அந்த the purpose of life, the aim of life is only God. இந்த காடை வந்து நம்மளை சிவமா ஆக்குறதுங்கிறது நமக்கு எப்படின்னு தெரியாது. அந்த பக்குவம் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா பகவான் சொல்வார், ரிமெம்பர் த நேம். ரிமெம்பரிங் த நேம் இஸ் ரிமெம்பரிங் காட். ரிமெம்பரிங் காட் இஸ் லிவிங் இன் காட் அப்படின்னு சொல்லுவார். அதனால எங்களுக்கு வந்து அதை கூட சுவாமி நடுவில் மென்ஷன் பண்ணார் சுவாமிஜி. அதாவது சாண்டிங் த நேம் இஸ் பிரேயர், சாண்டிங் த நேம் இஸ் சரண்டர், சாண்டிங் த நேம் இஸ் சமாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. அதனால அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நாங்கள் யோகிராமகுமார் எல்லாம் ஒரே தெய்வத்தோடைய பேரு தான். நம்ம நாமத்தை ஒண்ணுமே இந்த ஆழ்ந்து தியானிக்க முடியாத நேரங்கள்லாம் இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போறோம். அந்த நேரத்தில் we are living in Shiva. அண்ட் அவர் சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமே எல்லாரும் ஒத்த சிவா சிவான்னு கூட்டுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆசிரமம் ஒரு இவாளுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கைமாற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு கௌரவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு டோக்கனா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இப்போ ஆசிரமம் வந்து சுவாமிஜிய பூஜ்ய ஸ்ரீ ரமண சரண தீர்த்த சுவாமிஜி அவர்களை சுவாமிநாதன் ஆசிரம சார்பில் கௌரவிக்கணும். आनंदो ब्रह्मेति यजानात् आनन्दाद्येव खल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रगन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवीवारुणी विद्या परमे व्योमन्प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान्